கஸ்தூரி. மா மங்கை, இட்லி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்குமா. சட்னி அரைச்சிட்டீங்களா? இதோ அரைச்சுக்கிட்டு இருக்கேம்மா. சரி. என்னம்மா இன்னும் அரைக்கலையாமா? இதோ முடிச்சிட்டேம்மா. மாப்பிள்ளை எங்கம்மா? அவர் குளிச்சிட்டு இருக்காருமா. அம்மா, ஜெயந்தி எங்கம்மா? ஜெயந்தி இன்னைக்கு சீக்கிரமே குளிச்சிட்டா. ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன், போய் பாரு. ஜெயந்தி, என்னடி ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு இருட்டுல உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லக்கா, லேசா தலைவலியா இருக்கு. திடீர்னு ஏன் தலைவலி வந்துச்சு? என்னன்னு தெரியலக்கா, காலையில இருந்து ஒரே பெயினா இருக்கு. சரி சரி, அம்மா கிட்ட போய் காஃபி வாங்கி குடி, எல்லாம் சரியா போயிடும். இப்போ எங்க கிளம்புற? என் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. காலேஜா? நீ தான் டிகிரி முடிச்சிட்டியே, இனிமே சர்டிபிகேட் வாங்க தானே போகணும். காலேஜ்ல போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். காலேஜ் இன்னும் ஓபன் பண்ணவே இல்லையே, நீ எங்க போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க போற? அந்த ஊர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசி என் எதிர்காலத்தை முடிவு பண்ணணும். உன் எதிர்காலத்தை பத்தி அவங்க கிட்ட ஏன் கேட்கணும்? அத நீ தானே முடிவு பண்ணணும். இல்லக்கா, மேற்கொண்டு படிக்கிறதா இல்ல வேலைக்கு போறதான்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். அம்மா, என் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பஸ்ஸுக்கு பணம் கொடுமா. இப்ப எதுக்கு காலேஜுக்கு? அவ ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போறாளாமா. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். நேத்து வரைக்கும் ஒண்ணும் சொல்லல, இப்ப திடீர்னு காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாளே. சரிம்மா, போயிட்டு வரட்டும். அவளும் எத்தனை நாள் தான் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருப்பா. சரி, போயிட்டு வா. அம்மா, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா போலாமா? சர்டிபிகேட்டை கையில வாங்கிட்டா அப்புறம் நல்ல வேலையாவே கிடைக்கும். அவசரப்பட்டு சாதாரண வேலைக்கெல்லாம் போயிடாத. நான் அவசரப்பட்டுட்டேன்மா. என்னடி சொல்ற? இல்லம்மா, நல்ல வேலை கிடைச்சா சீக்கிரம் போலாமேன்னு சொல்ல வந்தேன். நேத்து வரைக்கும் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப என்னடா திடீர்னு பொறுப்பு வந்த மாதிரி சொல்றா? சரிம்மா, படிப்பு முடிச்சிட்டு நம்ம குடும்பத்துக்காக வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கா. சரி சரி, இன்னைக்கு போய் அவ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரட்டும், அப்புறமா பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். சரி சரி, போயிட்டு வரட்டும். பஸ்ஸு காசு வேணும்னு சொன்னேன்ல, ஒரு நிமிஷம் இரு. காய் வாங்கலான்னு எடுத்து வச்சேன், அதுக்குள்ள செலவு வச்சுட்டேன். இந்தா 50 ரூபாய். பஸ்ஸுக்கு போக மீதியை பத்திரமா கொண்டு வா. அனாவசியமா செலவெல்லாம் பண்ணாத. நான் வேலைக்கு போகணும், டிஃபன் எடுத்து நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. ஜெயந்தி, அம்மா, நீ காலேஜுக்கு போற ஊர்ல தானே மாப்பிள்ளையும் வேலைக்கு போறாரு, நீ அவரு கூட போயிட்டு வா. ஆமா ஜெயந்தி, நீ மாமா கூடயே போயிட்டு வா. அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு சாயங்காலம் மாமா கூட திரும்பி வந்துரு. சாயந்தரம் எத்தனை மணிக்கு எனக்கு வேலை முடியும்னு சொல்ல முடியாதுவங்க. போகும்போது வேணா என் கூட வரட்டும், வரும்போது என்ன எதிர்பார்க்க வேண்டாம். அவ வேலையை முடிச்சுட்டு அவ வந்துட்டோம். ஏன் ஜெயந்தி, நீ அந்த ஊர்ல தானே படிச்ச? ஆமா மாமா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அப்புறம் என்ன மங்க, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானங்க. படிக்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து போவா வருவா. இப்ப எப்படி தனியா வருவா? அந்த அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது. சரி மங்க, எனக்கு ஆபீஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா ஜெயந்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே அவளை கூட்டிட்டு வரேன். நான் கூட வரணுங்கிறதுக்காக அவ வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஆமாக்கா, மாமா சொல்றதா கரெக்ட். சரிடி, பார்த்து போயிட்டு வா. ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு, நீ விவரம் தெரியாதவோ. வயசுக்கு ஏத்த மாதிரி ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வா. என்னம்மா தாளிச்சிரு. நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க.
மாப்பிள்ள. என் 2 பொண்ணுங்களையும் கள்ளங்கப்படம் இல்லாம வளர்த்துட்டேன். என் 2 பொண்ணுங்களுமே என் பேச்சை மீறி போகவே மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க யாரும் தப்பா ஒரு வார்த்தை என் பொண்ணுங்களை பார்த்து பேசிட முடியாது. இதே திருப்தியோட ஜெயந்திக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என் கடமை முடிஞ்சுச்சு. கவலைப்படாதீங்க, உங்க விருப்பப்படியே நடக்கும். ஜெயந்தி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இத வந்துட்டேன்க்கா. சிங்கப்பூர் போயிருந்த அந்த திரு கடைசி நிமிஷத்துல எப்படி கோர்ட்டுக்கு வந்தானே தெரியலமா. அடுத்து கஸ்தூரியோட சொத்து பிரச்சனை கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதுல நாம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். இல்லனா நம்ம மானத்தோட வெளியில நடமாட முடியாது. ராம், நமக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டாம்பா. ரேகா கூட மனசு மாதிரி வந்திருக்கா. இந்த நேரத்தில் நீ அமைதியா இருந்து அவ கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அதான் உனக்கும் நல்லது. நீ சுமாருமா. கஸ்தூரியை இப்படியே விடக்கூடாது. நம்ம சொத்தை வச்சுக்கிட்டு அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இந்த தடவை ஏதோ ஜெயிச்சிட்டா. திடீர்னு திரு அங்க வந்ததுனால தப்பிச்சிட்டா. அடுத்த கேஸ்ல அவளை யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன்.